வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைடு மோதகம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இன்னைக்கு கார மோதகத்தை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன், 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன், தேங்காய் துருவிய தேங்காய் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், 5லிருந்து 10 கிராம் போல் வரமல்லி எடுத்திருக்கேன், 10 கிராம் போல் வர மிளகாய் எடுத்திருக்கேன், எள்ளு 25 கிராம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் மைதாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அகலமான பவுலில் இதுலேயும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவுமே கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவைக்கான உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு இல்லைன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ மாவு நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுட்டேன். மாவு 1/2 மணி நேரம் போல் நம்மளுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ மாவு ரெஸ்ட் எடுக்கிற இந்த மீன் டைமில் நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளை கொத்தி வறுத்தி எடுத்துடலாம். நம்ம எள்ளு வறுப்பத்திரிச்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வேர்க்கடலையை கொத்தி நம்ம நல்லா வறுத்தி எடுத்துடலாம். நம்ம வேர்க்கடலை நல்லா வறுப்பத்திரிச்சு இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமல்லி ஆட் பண்ணி நல்லா வறுத்துடலாம். மல்லி வறுப்பத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கூடவே மிளகாய் ஆட் பண்ணிடலாம். மிளகாவும் மல்லியும் நல்லா வறுபடணும். நம்மளுக்கு வர மல்லியும் வர மிளகாவும் நல்லா வறுப்பத்திருச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையில் எள்ளில் இருக்கிற தோல் நீக்கி நம்ம கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து. ஸோ நம்ம அரைக்க தேவையான ஐட்டம்லாம் ஃபேன் காற்று நல்லா ஆற வச்சுட்டோம். இந்த மீன் வெயில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை நல்லா ஹீட்டாக இருக்கிற இந்த பேனில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துடலாம். நம்ம அந்த தேங்காயோடைய பச்சை மணம் மாறணும். ஸோ லேசாக வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டு கூட வறுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு அணைச்சிட்டேன், லேசாக நிறம் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காயை ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு. ஸோ பாருங்கள், நான் பூர்ணம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த போல் நம்மளுக்கு கோர்ஸ் பவுடராக இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப நைஸ் பண்ணிடக்கூடாது. எள்ளும் வேர்க்கலை நம்மளுக்கு லேசாக வாயில் கடிக்கும் போது தெரியணும். கொஞ்சம் உப்பு விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுத்த இந்த தேங்காய் துருவிய தேங்காயை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் நம்மளுக்கு ரெடி, அதாவது கொழுக்கட்டைக்கான பூரணம் தயார். கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு 1/2 மணி நேரம் போல் மாவு நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம உருண்டைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம், கொழுக்கட்டைகளை. ஸோ மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம், கொழுக்கட்டைக்கு தேவையான சைஸ். ஸோ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ வாங்க இதை நம்ம சப்பாத்தி தரத்துற போல் தரத்தி நம்ம ஸ்டஃப் வச்சு ஷேப் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம பூரிக்கு உருட்டுவோம் இல்லையா, அது போல் சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக நம்ம ரோல் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணணும். ஸ்டஃப் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால நான் ஆல்ரெடி மோமோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம ஒரு மோமோஸுக்கு ரோல் பண்ணமோ அதே போல் நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ ரோல் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த லெவலுக்கு நம்மளுக்கு திக்னஸ் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டஃப் சென்டரில் ஸ்டஃப் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வைக்கலாம். நம்ம ரெடி பண்ண கார பூரணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆல்ரெடி இனிப்பு பூரணம் கூட நம்ம தயார் பண்ணி வைக்கலாம் இதுலேயே கூட நம்ம. ஸோ ஷேப் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி மோமோஸ்க்கு நான் உங்களுக்கு எப்படி மடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் நம்ம ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல இதை பாருங்கள், இது போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஜென்டலாக இது போல் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அது சென்டர் வந்துடும் பூரணம். ஸோ மோமோ பண்ணுற மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக பாருங்கள், இந்த எட்ஜை நம்ம எடுத்துகிட்டு நல்லா நம்ம டைட்டாக ரோல் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு மோதகம் ஷேப் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோதகம் ஷேப் கிடைக்கும். இதே போல் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்டஃப்புமே வச்சுட்டு எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். ஸோ மறுபடியும் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா
அந்த போர்ஷனில் வந்து இதை பாருங்கள், இப்படி ஒரு ஷேப் பண்ணிக்கோங்க. இதையே நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூர்ணம் வந்து நம்மளுக்கு சென்டர் ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக இப்படியே நம்ம ஷேப் பண்ணிகிட்டே வரணும். ஸோ பாருங்கள், இது போல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம அழகாக மோதகம் ஷேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மேலே இந்த ஃபோல்டு பண்ண ஏரியாவை நல்லா டைட் பண்ணி சீல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண சொல்ல நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற தோவை வந்து நம்ம ரோல் பண்ணி ஸ்டஃப் வச்சு நம்ம சீல் பண்ணி எடுத்துடலாம், ஷேப் பண்ணி. ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லா டோவுமே வந்து நான் ஷேப் பண்ணி எடுத்துட்டு மோதகம் ஷேப். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து திட்டமான சூடில் இருக்க எண்ணெய் வந்து போட்டுட்டுமே ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜ் வந்துடுமே நம்ம மிதமான தீயில் வச்சிடணும் எண்ணெயை. ஏன்னா வந்து நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்து வரத்துக்காக மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுக்கணும் இந்த மோதகத்தை. ஸோ 1 by 1 ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மிதமான தீயில் சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்ல கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வேகும். அந்த ஸ்டஃப்பும் கூட நம்மளுக்கு ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்மளுக்கு மோதகம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மோதகத்தை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயிலே வந்து நான் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்தி எடுத்துட்டேன். இது போல் வறுத்தி எடுத்தால் தான் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பாருங்கள், ரொம்ப சுவையான ஃப்ரைடு கார மோதகம் உங்களுக்காக வேண்டி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கார மோதகத்தை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம்.